வெல்கம் டு செண்டூஸ் கிச்சன். எங்களோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி செண்டூஸ் கிச்சனில் அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி செய்கிற டைமும் ரொம்ப கம்மி. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியும் கூட இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள்: வெல்லம் 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், கோதுமை மாவு 3 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், கேசரி பவுடர். அசோகா ஹல்வா செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை 2 டைம்ஸ் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன்னா, பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன்னா, இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆன உடனே இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் 3 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன்னா, நான் கொஞ்சம் நெய் கம்மியாக சேர்த்தனால இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. இது கூட 1 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பெல்லாம் கொஞ்சம் இலகும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து 3 பிஞ்சு கேசரி பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கேசரி பவுட்ரு சேர்த்தோம்னா அந்த கடையில் கிடைக்கிற அசோகா ஹல்வா மாதிரி அந்த கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூட நம்ம நெய்யில் வறுத்துருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/4 கப்பு அளவு நெய் தாராளமாகவே சேர்த்துக்கிறணும். அப்போ தான் 2 நாளும் உங்களுக்கு இந்த அல்வா கெடாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தவாவில் ஒட்டாத ஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி அல்வா தவாவில் ஒட்டாத ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் சுகர் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து அசோகா ஹல்வா செஞ்சு பாருங்கள். அதனோட டேஸ்ட்டே தனி. ஆரோக்கியமான சுவையான அசோகா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.